உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டெல்லியில் கல்வி அமைச்சகம் உள்ளிட்ட சாஸ்திரி பவனை முற்றுகையிட்ட மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீச்சு நடத்தப்பட்டிருக்கிறது. போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகளை காவல்துறையினர் வீசி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், விவரங்கள் பதிவு செய்யலாம். இன்று காலை தொடங்கிய கரப்பான்பூச்சி கட்சியினுடைய போராட்டம் தற்போதும் தொடர்ந்து நீடிக்கிறது. நாடாளுமன்றத்தை சுற்றிலும் கடுமையான பாதுகாப்புகள் போடப்பட்ட நிலையிலும் அதனையும் மீறி நாடாளுமன்றத்திற்கு அருகே சென்று போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களை கலைக்க பல முறை தற்போது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. முதலில் நாடாளுமன்றம் அருகே கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது. அதன் பிறகு கல்வி அமைச்சகம் இருந்த சாஸ்திரி பவன் எதிரே மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அங்கும் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டது. இதே போன்று தற்போது ஜந்தர் மந்தர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மாணவர்களை கலைப்பதற்காக கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில் தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மாணவர்கள் பல இடங்களில் திரண்டு தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். தற்போதும் ஜந்தர் மந்தரில் திரளான மாணவர்கள் கூட்டம் இருக்கிறது. இதே போன்று நாடாளுமன்றத்தை சுற்றி பல இடங்களில் போலீசார் தடுப்புகளை மீறி பல்வேறு இடங்களில் இருந்து அப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கைது செய்து நீக்கும் பணியில் தொடர்ந்து போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து டெல்லியில் நாடாளுமன்றத்தை சுற்றிலும் ஜந்தர் மந்தர் பகுதியிலும் பல சாலைகளிலும் முக்கியமான இடங்களை ஒட்டிய பகுதிகளில் பதட்டமான நிலை நீடிக்கிறது. பல மணி நேரமாக இந்த போராட்டம் நடந்து வருகிறது. போராட்டக்காரர்களை கலைப்பதற்கு பல முறை போலீசார் முயற்சித்தும் பலனில்லை. தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே ஒன்றிய அரசு மாணவர்கள் பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. சுமார் 10 நிமிடங்கள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடன் ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அப்போது தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று JP நட்டாவிடம் இவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பாக ஒரு கோரிக்கை மனுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு தரப்பிலிருந்து எந்த பதிலும் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே நாடாளுமன்றம் நோக்கி சென்ற தீபக் உள்ளிட்ட சிலரை போலீசார் கைது செய்துள்ளதாக கரப்பான்பூச்சி கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதிகாரபூர்வ தகவல் எதுவும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. தனலட்சுமி, உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி பால்முருகன். டெல்லியில் மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் வகையில் அபிஜித் தீப்கே கைது செய்யப்பட்டுள்ளதாக கரப்பான்பூச்சி கட்சியினர் தகவல் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கில் அபிஜித் தீப்கே கைது செய்யப்பட்டுள்ளதாக கரப்பான்பூச்சி கட்சியினர் தகவல் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கில் கரப்பான்பூச்சி கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்சியினர் தகவல் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.